ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. தேனியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேங்க. அங்கே வழியிலலாம் கிரேப்ஸ் தோட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொல்ல அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் தாங்கலைங்க. முடிஞ்சதுமே உடனே கிளம்பிட்டேங்க கிரேப்ஸ் தோட்டத்துக்கு. கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்காம இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு. அங்கே போனால் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே எங்கள் கூட சேர்ந்து கிரேப்ஸ் தோட்டத்தை சுற்றி பாருங்கள். தோட்டத்தை பார்த்ததும் ஆசையாக இறங்கிட்டாங்க காரை விட்டு. ஆனால் அங்கே போனதும் உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரே டவுட்டு. அப்புறம் கேட்டாங்க அவங்கள்ட்ட. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமாக போய் பாருங்கள் கண்ணுங்களா அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. அதை பார்த்தது மட்டும் இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் குழந்தைங்கள்லாம். என் பொண்ணு தூக்கி கிரேப்ஸை பாப்பா அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்குனேங்க. அவள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண நீங்களே பாருங்களேன். ஆமாங்க, சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாப்பான்னா அவள் கடித்து சாப்பிடவே செஞ்சிட்டாங்க. எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவள் பண்ணதுமே உடனே என் பையன், அம்மாம்மா என்னையும் தூக்குங்கம்மா, பாப்பா மட்டும் பண்ணுறா, என்ன தூக்கி காட்டுங்க, நானும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டான். சரி, நான் அவனை தூக்கினா தூக்கவே முடியலைங்க. என்னால் பேலன்ஸ் பண்ணி ஒரு வழியாக தூக்கி இது பண்ணால் அவனுக்கு கிரேப்ஸ் வாய்க்கு போகவே மாட்டேன்ட்டுருச்சு. அப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு எங்கடா ஏட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு கிரேப்ஸு கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேங்க. அதை பார்த்துட்டு அவனும் அப்புறம் பாப்பா பண்ண மாதிரியே போட்டோக்கு போஸ் கொடுப்பான்னு பார்த்தா சாப்பிட்டுட்டாங்க அவனும். சரி, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றாங்களே, நம்மளும் ஒன்று பறித்து சாப்பிடுவோன்ட்டு நானும் ஒரு கிரேப்ஸை பறித்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் என்னங்க, கிரேப்ஸ் தோட்டத்தை வளைச்சி ஃபோட்டோ வீடியோஸ்னு எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிரேப்ஸ் தோட்டத்தில் உள்ள அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் என்னென்னு ஒவ்வொரு பழமாக காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பிளாக் கலர் ஆனது தான் சேல்ஸுக்கு கொடுப்பாங்க. 5 கேஜி பாக்ஸாக கொடுத்தாங்க. 5 கேஜி வந்து 200 ருபீஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிதுங்க, சீப்பாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.